ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் துவங்கி ஒரு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மளை ஆசீர்வதித்து காத்து வந்தால் அவர் நாமத்தை நம்ம ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்னென்னா, சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் சொல்லாத விட்டார். கர்த்தர் மேல் நம்ம வாரத்தை வச்சோன்னா அவர் நம்மை ஆதரித்து நம்ம ஒருபோதும் தள்ளாட ஓட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட சுமை, எப்படிப்பட்ட தேவை இருக்குதுன்னு தெரியாது. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் மேலே உன் வாரத்தை வச்சு அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தள்ளாட ஓட்டார். என்ன சூழ்நிலை, எவ்வளவு கனமாக, எப்படி ஃபேஸ் பார்த்து குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு தெரியல. இன்னொரு சூழ்நிலை எனக்கு நெருக்கடியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை என்ன வருகிறோ அவருடைய காலத்தில் சொல்லுங்க, அவர் ஆதரிப்பார், அவர் தள்ளாடவர். நிறைய நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலை மனுஷங்கிட்டலாம் சொல்லி புலம்புறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுது, கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனையை சொல்லுங்க, உங்கள் பேர்டனை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் ஆதரிப்பாருன்னு சொல்லி. நீங்கள் சில சொல்ல முடியாத இருக்கிற சூழ்நிலை கூட கர்த்தர்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். மனுஷங்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது சில நேரத்தில் நடக்கிற தவறு என்னென்னா, மனுஷன் நம்முடைய ரகசியத்தை பாதுகாக்க மாட்டான். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவேன்னா, இந்த உலகத்தில் ரொம்ப பொல்லாத ஒரு காரியம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ரகசியம் சொல்கிறீங்க பாருங்க, அந்த மனுஷனுடைய நாக்கு தான். அவங்க நம்மளை பற்றி யார்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உடைக்கப்படுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெயின்குள்ளே போவோம், நம்மளை அறியாமலே கோவம் ஒரு உச்சத்துக்கு போவோங்க. இதே சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனம் வாசித்து பார்த்தோன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட சொன்னால் அவர் நம்ம விடுவித்து அவர் நம்ம மகிமைப்படுத்தும்படியாக நம்மளுடைய நாக்கை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம மனுஷங்கிட்ட சொல்லும் போது தவறாக போச்சுன்னா, மகிமைப்படுத்த வேண்டிய நாவை என்ன பண்ணிட்டோம்னா வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும், என் உச்ச கட்டத்தில் சிலருக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற நிலைமை கூட போக முடியும். ஸோ நாம் மனுஷங்களை இந்த பிப்ரவரி மாதம் விசேஷமாக நீங்கள் நாடாமல் கர்த்தரை நாடி அவர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க. இதே நாவை எந்த நாவு புலம்புச்சோ, கஷ்டத்தை நினச்சி கண்ணீர் வடித்து புலம்புச்சோ, இந்த நாவை அவர் துதிக்க செய்வார், மகிமைப்படுத்த செய்வார். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சு நீங்கள் முன் செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், உங்களை தள்ளாட விட்டார். ஃபாலோ பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.